ஆண்களுக்கு தெரியாம பெண்களுக்கு மட்டும் சொன்ன ஒரு ரகசியத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஔவையார் சொன்ன விஷயத்த. ஹாய், எனக்கு வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மனசு பிடிச்சி சாப்பிடுங்க, சந்தோஷமா வாழுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஆண்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஒன்லி ஃபார் லேடிஸ். நைட் டைம்ல ஆண்கள் கண்ணில் படாம பெண்கள் என்ன ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை சமைச்சு விடியறதுக்குள்ள அதை சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அப்படி என்ன சமைச்சு சாப்பிடுறாங்க? ஏன் பசங்க பார்க்க கூடாது? பெண்கள் மட்டும் அவ்வளவு ரகசியமா ஏன் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க? இந்த விரதம் எடுக்கிறதுனால அப்படி என்னென்ன நல்லது நடக்குது அப்படின்னு இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். செல்வம் பெருகணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், திருமணமான பெண்களும் திருமணமாகாத பெண்கள் தனக்கு நான் வேண்டியபடியே கணவன் அமையணும் அப்படின்னு திருமணம் ஆகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து ஆடி தை மாசி மாதத்துல வர்ற செவ்வாய்க்கிழமையில இந்த விரதத்தை செய்வாங்க. சப்போஸ் நீங்க தையில இந்த பரிகாரத்தை செய்ய மறந்துட்டீங்கன்னா நீங்க மாசி மாசத்துல செய்யலாம். அப்படி மாசில மறந்துட்டீங்கன்னா ஆடி மாசத்துல செய்யலாம். இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில நீங்க இதை செய்யலாம். முன்னெல்லாம் நிறைய குடும்பத்துல இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை கடைபிடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. காலப்போக்குல அதை நிறைய பேர் செய்யாம அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் இன்னமும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுவும் இந்த காலத்துல இருக்கிற பெண்களுக்கு ஔவையார் சொன்ன இந்த விரதத்தை பத்தி சுத்தமா தெரிய வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ ஔவையார் சொன்ன அந்த கதைக்கு பின்னாடி ஒரு வரலாறுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏழை விவசாயிக்கு 7 மகன்களும் ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்களாம். மனைவி இறந்துட்டாங்களாம். அப்பாவும் 7 பிள்ளைங்களும் அன்னன்னைக்கு கூலி வேலை செஞ்சு நெல் வாங்கிட்டு வருவாங்களாம். அவங்க வாங்கிட்டு வர்றது கூலி நெல். அந்த கூலி நெல் அவங்களுக்கே அது பத்தாதான். அவங்க கொண்டுட்டு வந்த அந்த நெல்லை வச்சு அவங்களுக்கே சாதத்தை படைச்சிட்டு அதாவது கொடுத்துட்டு இந்த பொண்ணு கஞ்சி மட்டும் செஞ்சு குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ரொம்ப பசியோட ஔவை பாட்டி வந்திருக்காங்க. அந்த ஆம்பளால எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ ஔவையார் பாட்டி வீட்டு முன்னக்க நின்றுட்டு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கிறது ஔவையார் பாட்டியாச்சே, இவங்களுக்கு எப்படி சாதம் இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுந்திருக்காளா. அந்த பொண்ணு பயங்கரமா அழுந்துட்டு இருக்கிற பார்த்தா ஔவை பாட்டி அவங்க போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, ஏமா அழுகுற அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு அவளோட நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கா. பாட்டி, எங்களோட அண்ணனும் அப்பாவும் கூலி நெல்லு தான் எடுத்துட்டு வராங்க. அதை சோறாக்குறதுக்கு அவங்களுக்கே பத்த மாட்டுது. எங்க நிலைமை இப்படி இருக்கும் போது நாங்க எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவ அழுந்துட்டு இருக்கா. உடனே ஔவை பாட்டி என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்ட இருந்த அரிசியையும் ஒரு தேங்காயையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து செவ்வாய்க்கிழமையில விநாயகருக்கு விரதம் எடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாளே வர்ற செவ்வாய்க்கிழமையில அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அண்ணன்களும் அப்பாவும் தூங்கும் போது இவங்க அந்த நைட்டு அந்த விரதத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அடுப்பு பத்த வைக்க அந்த வீட்டுல நெருப்பு இல்லையா. அப்போ அவ நெருப்பு தயாரிக்கணும், ரெடி பண்ணணும்னு அப்ப அவ வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. ஸோ அவர் போயிருந்ததுக்கு அப்புறம் பார்த்திருக்கா, புன்னை மரமும் புளிய மரமும் மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. புன்னை மரத்துல ஒரு காலம், புளிய மரத்துல ஒரு காலம் வச்சு இவ மேல பார்த்தாக்கா தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அங்க போனா அது ஒரு சுடுகாடு. அந்த பொண்ணு அந்த வெட்டியான்கிட்ட போய் கேட்டு சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஔவை பாட்டி என்ன ஒரு விரதம் செய்ய சொல்லியிருக்காங்க, எனக்கு நெருப்பு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. உடனே அந்த வெட்டியான் தணலை கொடுத்துட்டு எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு தணலை வாங்கிட்டு வரும்போது புளிய மரத்துலேருந்தும் பொண்ணு மரத்துலேருந்து இருந்த அந்த இலைய பிச்சுட்டு வீட்டுல அந்த நோம்பை பயபக்தியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அங்க வெட்டியா இல்லைன்னா அவளுக்கு நெருப்பு கிடைச்சிருக்காது. ஆனா அங்க பொணமும் எரியலன்னா அவளுக்கு நெருப்பு கிடைச்சிருக்காது. இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணான்னா அந்த கொழுக்கட்டையில சின்ன சின்ன அங்க என்னென்ன பார்த்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்னதா கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிருக்கா. அந்த பொண்ணும் ஔவை பாட்டி சொன்ன மாதிரி அந்த விரதத்தை நல்லபடி கடைபிடிச்சு செஞ்சுட்டு வந்திருக்கா. அதோட பலனா அந்த குடும்பம் கொஞ்ச நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களா. நல்ல செல்வ செழிப்போட அவங்க வாழ்ந்திருக்காங்க.
யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க குடும்பம் ரொம்ப சீக்கிரமா நல்லா முன்னேறிட்டாங்களா, குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு. சோ அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, 7 அண்ணன்களுக்கும் நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருக்கா. 7 அண்ணன்களும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பணக்கார வீட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு இருந்திருக்காரா. திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற முன்னுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்களோட 7 அண்ணிகளையும் கூட்டு ரகசியமா அவங்களுக்கு அவ்வை பாட்டி சொன்ன இந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிடுக்கா. நாங்க பிறந்ததுல இருந்து ரொம்ப வறுமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவ்வை பாட்டி இந்த பரிகாரத்தை சொல்லி அதை நாங்க செஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க நல்லா வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. நீங்களும் இதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஸோ அந்த பொண்ணு சொன்னதை அவங்க அண்ணிகளும் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா உப்பு இல்லாம கொழுக்கட்டையை எப்படி சாப்பிடுறது அப்படின்ட்டுன்னு இவங்க அந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டு போய் ஆத்துல போய் கொட்டியிருக்காங்க, பிள்ளையாரை இவங்க மதிக்காம. ஸோ அந்த இவங்க கொட்டினது என்ன இருக்குன்னா, மறுநாள் காலையில பார்க்கும்போது அது தங்கமா மாறிச்சா. துணி வெளுக்கிற வண்ணன் அதை எடுத்துட்டு போயிட்டு பணக்காரனா வாழ்ந்திருக்காரு. இந்த அண்ணிகளுக்கு பணத்தை ஆசை செய்யக்கூடாத தப்பு எல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்க. விநாயகரை மதிக்காம இவங்க அந்த கொழுக்கட்டையை தூக்கி போட்டதுனால இவங்க ரொம்ப ஏழையா மாறிட்டாங்க. இந்த டைம்ல வீட்டுக்கு அண்ணனை பார்க்க வந்த தங்கச்சி இவங்களோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவ என்ன பண்ணிருக்கான்னா, அவங்க அண்ணிங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த விரதத்தை கடைப்பிடிங்க, ஆனா பயபக்தியோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவ சொல்லியிருக்கா. அவங்களும் அந்த பொண்ணு சொல்ற பேச்சை கேட்டு அந்த செவ்வாய் பிள்ளையார விரதத்தை சிறப்பா கடைபிடிச்சு செஞ்சிருக்காங்க. இந்த விரதத்தை அவங்களும் நல்லபடி கடைபிடிச்சு செஞ்சதுனால விநாயகரோட அருள் பெற்று இவங்க செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க. லேடிஸ், இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். தை மாசி மாசம் ஆடி மாசத்துல வர்ற செவ்வாய்க்கிழமையில இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் 10 மணிக்கு மேல தூங்குனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் ஒரு வயதான ஒரு சுமங்கலி வீட்டுல தான் இருப்பாங்களாம். வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல கோலம் போட்டு பசு சாணத்தால பிள்ளையார் பிடிச்சி வச்சு பொங்க இலை புளியா இலை அதுக்கு மேல வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூண்டு இதெல்லாத்தையும் பிரசாதமா படைச்சி கொள்ளுக்கட்டை வச்சு நெய்வேத்தியம் செய்வாங்களாம். அவ்வை பாட்டியார நினைச்சு செவ்வாய் பிள்ளையார் விரதம் எடுக்கிறவங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு கலசம் போல ஒரு தேங்காவை வச்சு அதுல ஔவையார ஆவாகனம் செய்வாங்களாம். அந்த கவசத்துக்கு கீழே புங்கையில புளியா மேல வச்சுட்டு வைக்கோல வைப்பாங்களாம். கொள்ளுக்கட்டை ரெடியானதும் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு ஔவையாருக்கும் படைச்சிட்டு வழிபடுவாங்க. கைக்குத்தல் பச்சை அரிசியும் தேங்காய் மட்டும்தான் அங்க மெயினா இருக்குமா. மத்த எந்த பலகாரத்தையும் நம்ம அங்க வைக்க கூடாது, சாப்பிடக்கூடாதான். விடிய விடிய இவங்க என்ன பண்ணாங்களா, பாட்டு பாடுறது கதை பேசுறது அப்படின்ட்டுன்னு விடிய விடிய இவங்க அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். கதை பாட்டு இதெல்லாம் முடிஞ்சான விரதத்தை அவங்க எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையாருக்கும் அவ்வை பாட்டிக்கும் தீபாரணை எல்லாம் காட்டிட்டு அவங்க செஞ்ச கொழுக்கட்டைய அவங்களே தான் சாப்பிடணுமா. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூஜைக்கு அவங்க பயன்படுத்தினாங்கல்ல இந்த புங்க எண்ணெய் புளிய எண்ணெய் வைக்கோல் இது எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆத்தோரமா போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு, அதாவது ஆத்துல விட்டுட்டு பிள்ளையார வழி அனுப்பிட்டு இவங்க நெத்தில குங்குமம் சந்தனமும் குங்குமம் வச்சுட்டு வெத்தலைய சாப்பிட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடணுமா அமைதியா. அன்னைக்கு ஃபுல்லா இவங்க தானம் யாருக்கு எதுவுமே கொடுக்கவே கூடாதா. அந்த ஏழை பெண் அவங்க வசதியா வாழ்றதுக்கு அவ்வை பாட்டி சொன்ன இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஆண்கள் பார்க்க கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால எதனால இவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் பயபக்தியோட கடைபிடிக்கிற இந்த விரதத்தை ஆண்கள் கேலி கிண்டல் செஞ்சிடக்கூடாதுன்னு தான். அது மட்டும் இல்லாம உப்பு இல்லாத கொழுக்கட்டைய ஆண்கள் சாப்பிட விரும்ப மாட்டாங்களாம். அந்த காலத்துல ஆண்கள் எல்லாம் பயங்கரமா வேலை செய்வாங்க. ஸோ அவங்க உப்பு இல்லாம இப்படி சாப்பிடும் போது அது அவங்களோட ரத்தத்தை உரிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ், நீங்களும் இந்த தை மாசி மாதம் ஆடி மாசத்துல வர்ற செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. இந்த வீடியோல அவ்வை பாட்டி சொன்ன செவ்வாய் பிள்ளையார் விரதம் எப்படி எடுக்கணும்னு ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன்.
அது மட்டும் இல்லாம இந்த விரதத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்க ஃபேமிலில இது வரைக்கும் இதெல்லாம் கடைபிடிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம, மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபிரெண்ட்ஸ், லேடீஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்க லைஃப்ல கஷ்டப்படுறாங்களா? அப்ப இந்த பரிகாரத்த செஞ்சு அவங்களும் சந்தோஷமா வாழட்டும். ஸோ அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா.